யூதாஸ் காரியத்துக்கு ஒரு நாளும் இயேசுவை பிரிந்ததே இல்லை. நல்ல பதவியில, பொருளாளர் பதவியில எப்போதும் இயேசு கூடவே இருப்பான். 3.5 years, more than 1000 days, 1000 நாளுக்கு மேல. ஸ்தோத்திரம். ஆனா முடிவு என்னங்க? ஸ்தோத்திரம். முடிவு என்ன? மேலிருந்து கீழாக தலை கீழே அவன் விழுந்தபடியினாலே வயிறு வெடித்து குடல்கள் சரிந்து பரிதாபமா செத்தான். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவனுக்கும் தேவனுக்கும் இடையே உறவு புதுப்பிக்கப்படவில்லை. கீழான பாதாளத்திலே பாவிகள் சென்றடைய வேண்டிய இடத்துல போய் அவன் சேர்ந்தான். 3 வருஷம் கூடவே இருந்தவன். ஸ்தோத்திரம். நம்ம சபையில் இருக்கிற ஒரு சிலருக்கும் இந்த முடிவு தான் வரும்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க இன்னைக்கு மனம் திரும்பினீங்கன்னா அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், உங்களை எங்க சேர்த்து சேர்ப்பாரு? பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற பாரடைஸ்ல சாவே இல்லாம. ஸ்தோத்திரம். அங்க எப்படிதான் இருப்பாங்க? சந்தோஷமா தேவனோடு ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறது. இதை நீங்க லூக்கா 16 ஒரு சம்பவத்துல வாசிக்க முடியும். ஐஸ்வர்யன் லாசர் செத்து போயிட்டாங்கல்ல. அப்ப ஐஸ்வர்யன் என்ன பண்றான்? கண்ணெடுத்து பார்க்கும்போது லாசர் ஆபிரகாம் மடியில ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. ஸ்தோத்திரம். அதை பார்த்தாருல்ல அவரு. பார்த்துட்டு ஆபிரகாமை கூப்பிட்டு பேசுறாரு. ஆபிரகாமே, அந்த லாசரை கொஞ்சம் அனுப்புங்க, இங்க ரொம்ப நான் வேதனைப்படுறேன், தண்ணி தேவைப்படுது. ஸ்தோத்திரம். அதனால லாசரு கையில கொஞ்சம் தண்ணி நினைச்சு ஒரு 2-3 டிராப் நாக்கில் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாமாண்ட ஐஸ்வர்யவான் கேட்பாரு. அப்ப ஆபிரகாம் சொல்லுவாரு, ஸ்தோத்திரம், இங்கிருந்து அங்க வரத்துக்கும் அங்கிருந்து இங்க வரத்துக்கும் இல்லாதபடிக்கு பெரிய வேலி ஒன்று, பெரும் பிளப்பு ஒன்று இருக்குது சென்ட்ரா. அதனால இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் யாரும் வரவே முடியாதுன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றான் அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த ஆபிரகாம் இந்த லாசரு போய் ஆபிரகாம் மடியில இளைப்பாறுவதற்கான காரணம் என்ன? அதற்கு வழிவகை செய்து கொடுத்தது இந்த ஐஸ்வர்யவான் தான். சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்ல வசதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தவன் தன் வீட்டுக்கு எதிரே பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்த, தரித்திரனா இருந்த, வேதனையில இருந்த அவனை ஒரு நாள் கூட அவன் பார்க்கவே இல்லை திரும்பி. ஆமே. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது